அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அனாதி ஆதி அந்த அனாதி நிலை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள். விளக்கத்தை கேட்டு முடித்தவுடன் விளக்கம் எவ்வளவு கடினமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இருப்பினும் மலைப்பு வேண்டாம். ஒரு முறைக்கு பலமுறை கேட்டும் அது குறித்து சிந்தித்தாலும் புரிந்து கொள்ள இயலும். தவிரவும் விளக்கத்தில் இருந்து ஆன்மாக்கள் தோன்றிய விதமும் பிறகு அவைகள் அந்நிலையில் இருந்து ஜீவநிலைக்கு கீழ் இறங்கியதும். இது ஏனெனில் இறைவன் அளித்த தற்சுதந்திரத்தை ஆணவ மலத்தால் தவறாக பயன்படுத்தியதால் என அறியவும். பிறகு படிப்படியாய் ஞானம் பெற்று ஜீவ நிலையில் இருந்து அந்த படைப்பு எனும் நிலைக்கு மேலேறி அதன் பிறகு மீண்டும் அனாதி படைப்பில், அதாவது நாம் முதலில் தோன்றிய நிலையை அடைந்து பிறகு இறுதியாக உயிருக்கு உயிராம் அகர உயிருடன், அதாவது எல்லாம் வல்ல இறைவனுடனே இரண்டறக் கலந்து அவர் வேறு நாம் வேறு என இல்லாமல் இருவரும் ஒன்றாவோம் என்பதை அறியவும். இதுவே வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய சித்தி எனும் நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் அறியவும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். தலைப்பு அனாதி ஆதி அந்த அனாதி நிலை. அகர அனாதி அனக அருட்பெரும் ஜோதி திருவண்ண சங்கற்பத்தால் ஆன்மாக்கள் தோன்றின. ஆதி உகர ஆன்ம சங்கற்பத்தால் பூதங்கள் ஐந்தும் அண்ட கோடிகளும் உலகங்களும் ஜீவகோடிகளும் தோன்றின. ஜீவர்களின் நினைவால் உலகளாவாய
மாய போகங்களை அனுபவிக்க ஆசையால் உந்தப்பட்டு முயன்று செயல்பட்டு அதன் பயனை அனுபவிக்கிறார்கள். அகரமே சித்தாய் சித்தே எழுத்தெல்லாமாய உயிர்மெய் என தமிழெனும் தனிப்பெரும் கருணையாய் அச்சித்தொளியின் சங்கற்பமே ஆன்மாக்களாய் சித்துருவாய் அருளியக்கத்தை எதிரொலிக்கும் கண்ட வெளியாய் ஆன்ம சங்கற்பத்தில் தோன்றும் மாயையே கர்த்தர்களாய் உலகெலாமாய ஜீவர்களாய் அகர உயிரே முடியாய் ஆதிபகவன் முதல் தேய் உலகு ஈராய் அடியாய் அதுவே அடிமுடியாய் அம்முடியே சித்தியாய நிலை சேர்ந்த அனுபவமாய் அருட்பெருஞ்சோதி திருவண்ணம் என சித்திக்கப் பெறுவோம். தனிப்பெரும் கருணை தமிழ் அன்றி எவற்றாலும் சித்திக்காது. அவ்வுண்மையை அறிவிக்கவே ஆதிபகவன் படைப்பாய கல் தோன்றி மண் தோன்றி ஜீவன் தோன்றி வாழும் காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த தமிழ் என்று அறிக. அநாதி சமூக வண்ண தனிப்பெரும் கருணை தமிழில் தோன்றிய ஆன்ம சித்தியே அணுவாதி அருவுருவ ஜடசித்தெல்லாம் சித்தி வல்லபமே அருவுருவ நாமெல்லாம் அண்ட பிண்ட எட்டிடத்தும் உயிருக்கு உயிராம் நவநிலையே சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அதுவே அகரமெனும் உயிர்க்கெல்லாம் உயிரெனும் அருட்பெரும் ஜோதி. சங்கற்பத்தால் தோன்றிய நாம் சங்கற்பத்தால் மாற வேண்டும். மனம் ஜீவ வெளியிலும் ஜீவன் ஆன்ம வெளியிலும் ஆன்மா அருள்வெளியிலும் மாற்றம் பெறும். ஆதிமாய ஜீவப்படைப்பில் ஜீவர்களுக்கு செய்த தீவினை பயனை போக்க ஜீவகாருண்யம் செய்தல் வேண்டும். ஆசை அற்றால் மனம் அடங்கும், இந்திரியங்கள் செயல்படாது. இந்திரிய கரண ஜீவ ஒழுக்கத்தால் இருள் நீங்கி மும்மலம் கழியும். ஆன்ம வெளியில் கலந்து அசுத்த மாயை அகலும். ஆன்ம ஒழுக்கத்தால் சுத்தமாய திரையகன்று அருள்ஞானம் தோன்றும். அது தருணம் அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் பெற்றறியாத அற்புத குணங்களையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் ஓதாது ஒரு சத்திய உணர்ச்சியால் உணரப் பெறுவோம்.
அச்சமூக வண்ணப் பெற்றினால் தனிப்பெரும் கருணை தமிழுடன் திருவண்ண அநாதி அகர அனக அருட்பெருஞ்சோதி ஆவோம். அதுவே அநாதி ஆதி அந்த அநாதி நிலை. முத்தி என்பது முன்னொரு சாதனை. முத்தி என்பது முன்னொரு சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.